ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாண்டடான காட்டுக்குள்ள நடந்த திகில் சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். திவ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணு சென்னையில ஒரு ஃபேமஸான காலேஜில் படிக்கிறாங்க. இவங்களோட ப்ராஜெக்ட் விஷயமா தான் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. போற பொண்ணு பயங்கரமான அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அந்த அமானுஷத்துல இருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் வீடியோ தொடர்ந்து பார்த்து ரொம்ப திகிலா பார்க்க போறோம். எந்த இடத்துலயுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்றதை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திவ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணோட ஊர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு அருகாமையில ஒரு அழகான கிராமங்க. இந்த பொண்ணு சென்னையில ஒரு ரொம்பவே ஃபேமஸான என்ஜினியரிங் காலேஜில் தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட செமஸ்டர் லீவ் அப்போ இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா பழைய கோடைகளுக்கு போய் அதோட சிறப்பு வரலாறு, அதில் என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், அதை ஒரு ப்ராஜெக்டாக பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திவ்யா மட்டும் இல்லைங்க, அவங்களோட சேர்த்து இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு கோட்டை ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு அந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை வேண்டாம், நம்ம வேற ஒரு டைரக்ஷன் டிசைட் பண்ணிக்கலாம், அங்கே வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் திவ்யா அப்படின்றவங்க அதை கேட்கவே இல்லையாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்க, நான் அங்கே தான் போவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த பொண்ணு ரொம்பவே டேலண்டானவங்க, கூடவே ரொம்பவே புத்திசாலியான பொண்ணாங்க, ரொம்பவே தைரியமான பொண்ணு. இந்த பொண்ணு அந்த தைரியமாக போகிறா அப்படின்றதுனாலேயே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அவள் எங்கேயோ போயிட்டு போகிறா, நம்ம வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஊரான கள்ளக்குறிச்சிக்கு வராங்க. அங்கே அவங்களோட வீட்டில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அங்கே போகணும், ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போவே அவங்களோட அம்மா சின்னதாக ஒரு தடை போட்டிருக்காங்க. என்னன்னா, வேண்டாம்மா, அது ஒரு பெரிய காட்டை கடந்து போகணும், அந்த மலைக்கு பக்கத்தில் நீ போகணுன்னாவே எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நீ போயிட்டு வர வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா, ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக போய் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நீ இந்த மாதிரி சொல்கிறியே, இப்படி சொன்னால் அது சரியாக வருமா அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு திவ்யா அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க. எழுந்தவங்க அன்னைக்கு தனியாகவே போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தேவையான அந்த பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வராங்க. அங்கே பார்த்தா இவங்க போகக்கூடிய அந்த மலை பகுதிக்கு போக வேண்டிய அந்த பஸ் வரதுக்கு 2 மணி நேரம் இருந்திருக்குங்க. இந்த 2 மணி நேரமும் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும், நம்ம ஏன் அதை நடந்து போய் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணியிருக்காங்க. 5 கிலோமீட்டர் போகணுமா, 5 கிலோமீட்டரும் நடக்கணும் அப்படின்னா அந்த உச்சி வெயில்ல முடியாத காரியம் அப்படின்றதுனால பக்கத்துலேயே ஒரு ஆட்டோவை பார்க்குறாங்க. அந்த ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த மலை கிராமத்துக்கு போகிறாங்க. போகும்போது அந்த ஆட்டோக்காரரும் சொல்லியிருக்காரு, ஏமா அந்த இடத்துக்கு போகிற, அந்த இடத்துக்கு பஸ்ஸில் போகிறதுக்கே ரொம்பவே பயப்படுவாங்க, அதுலேயும் நீ சொல்கிற அந்த பகுதிக்கு போகணும்னா பஸ்ஸே அந்த இடத்துல போக முடியாத அளவுக்கு ரொம்பவே காடு தான் இருக்கும், அங்கே இப்போ மக்கள் நடமாட்டமும் இல்லை, ரொம்ப காலத்தில் அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் நடமாட்டம் இருந்துச்சு, ஆனால் இப்போ யாரும் அங்கே போகிறதில்ல, நீ ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பவும் திவ்யா அவங்க எதனால சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்காமலே ஆட்டோ எடுங்க போகலாம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ திவ்யாவும் அந்த ஆட்டோக்காரர் சுந்தரமும் அந்த காட்டு பகுதிக்கு நெருங்கி வராங்கங்க. கொஞ்சம் தூரம் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. ஃபுல்லா சூரிய வெளிச்சமே உள்ள வர முடியாத அளவுக்கு அடர்ந்த பயங்கரமான காடாங்க. அவங்க அந்த காட்டை ரீச் பண்ணும்போது மணி 4 மணி பக்கமா ஆயிடுச்சு. அதன் பிறகு ஒரு இடத்துல இந்த நபர் சுந்தரம் அப்படின்றவர் ஆட்டோ ஓட்டிகிட்டே வராரு. சடனாக அந்த ரோட்டில், மண் ரோடு தான், அந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருந்திருக்கு. அங்கேயே ஆட்டோ மாட்டிக்கிச்சு, என்ஜினும் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறது, என்ன பண்ணுறதுன்னு புரியாமலே திவ்யா ஆட்டோலேருந்து இறங்குறாங்க. அந்த திவ்யா சுந்தரத்திட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படியே போய் அந்த மெயின் ரோடு பக்கமாக தானே இருக்கு, அங்கே போய் ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டிகிட்டு நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு போயிருங்க, நான் உள்ளே போய் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு நடந்து போகிறாங்க. மணி 5:30 மணி ஆயிடுச்சாங்க. அவ்வளோ நேரத்துக்கு நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிச்சு. அந்த காட்டு பகுதி சுத்தமாகவே வெளிச்சமே தெரியாத அளவுக்கு நல்லா மங்களாக தான், லைட்டாக தான் தெரிகிற மாதிரி இருந்திருக்குங்க. இந்த வெளிச்சத்தில் திவ்யா அவங்க போகிறாங்க.
போக போகவே இவங்களுக்கு பின்னாடியே யாரும் நடந்து வர மாதிரி இருந்திருக்கு. திவ்யா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சுந்தரம் அப்படின்றவர் அங்கிருந்து கிளம்பும் போதே போகாதம்மா இருமா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவர் தான் பின்னாடி வராராட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்க யாருமே இல்லை. அடர்ந்த பெரிய பெரிய மரங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. சுந்தரமண்ணா சுந்தரமண்ணா அப்படின்னு இவங்களும் சத்தம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. சரி ஓகே அப்படின்னு மேற்கொண்டு மறுபடியும் நடக்கிறாங்க. ஒரு 4-5 ஸ்டெப் வச்சுட்டாங்க. மறுபடியும் இவங்களுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரியான அந்த சத்தம், காலடி சத்தம் நல்லா கேட்குது. தெளிவாக கேட்டிருக்கேன். இந்த முறை திரும்பறதுக்கு முன்னாடியே சுந்தரமண்ணா என்னை இப்படி பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்புறாங்க. திரும்பி பார்க்கும்போது இவங்களுக்கு பின்னாடி இருந்த ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒரு எல்லோ கலர்ல saree கட்டின மாதிரி ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. பொண்ணை பார்த்ததும் இவங்க ஆடி போயிட்டாங்க, திக்கு முக்காடிட்டாங்க. என்னன்னா, இந்த காட்டுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத காடுன்னு சொல்லி தானே நம்மளை கூட்டிட்டு வந்தாங்க, இப்போ யாரோ இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணோட முகமே பாதி முகம் ஒரு மாதிரி இருக்கு, பாதி முகம் விகாரமா இருக்கு. இப்படி பார்த்ததும் நடுநடுங்கி போயிட்டாங்க திவ்யா. ஐயோ அப்படின்னு இவங்களும் கத்துறாங்க. ஆனா இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அடுத்தது அந்த பொண்ணோட உருவம் பக்கமா நகர்ந்து நகர்ந்து வருது. திவ்யாவால அங்கிருந்து ஓடவும் முடியல, கத்தவும் முடியல, ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. இந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வந்து வேக வேகமாக அந்த காட்டுப்பகுதிக்குள்ளேயே மறுபடியும் ஓடுறாங்க. அந்த அடர்ந்த காடு இன்னும் அடர்ந்த பயங்கரமான இருட்டு காடாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த இடம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே சடனாக ஒரு இடத்துல வேர்த்தடிக்கு இந்த பொண்ணு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தவங்க வேக வேகமாக அவங்களோட பேகையும் வந்து கீழே விட்டுட்டாங்க. பேகை வந்து தேடி பிடிச்சி கையில் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இப்படி நிமிரும் போதெல்லாம் இவங்களுக்கு பக்கத்துலேயே அந்த உருவம் நின்றுட்டு இருந்திருக்கு. இப்போ பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. முகம் இல்லாமல் அப்படியே ரொம்ப விகாரமாக, பாதி முகம் நார்மலாக இருக்கு, பாதி முகம் ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. இப்படி பார்த்ததும் என்னை விட்டுரு என்னை எதுவும் பண்ணிடாத, நான் இனிமே இந்த காட்டுக்குள்ள வரமாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு நடுங்குறாங்க. தைரியமான பொண்ணு இந்த மாதிரி நடுங்குறாங்களே அப்படின்னு யோசிக்கும் போதே நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எந்த அளவுக்கு அது விகாரமா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே. இப்போ அந்த பொண்ணு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நகர்ந்து போறாங்க. அதுவும் எந்திரிக்க கூட இல்லை, காலை தேய்ச்சிட்டு கையோட உதவியில பின்னாடி நகர்ந்து போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல எந்திரிச்சிட்டாங்க. எழுந்துட்டு அந்த பேகை மாட்டலாம் அப்படின்னு மாட்டுறாங்க. அந்த பேகு இவங்க இப்படி மாட்டலாம் அப்படின்னு பின்னாடி எடுத்திருக்காங்க. அதோட சரி, அந்த பேகு எங்க விழுந்துச்சு என்னன்னே தெரியல, வெடுக்குன்னு யாரோ புடுங்கின மாதிரி மட்டும் இருந்திருக்கு. புடுங்கினதும் வேகமா தூக்கி எறிஞ்சா பொத்துன்னு ஒரு சவுண்ட் வரல, அந்த மாதிரி சத்தமும் கேட்டுருக்கு. ஐயோ எங்கேயோ நம்ம பேகு விழுந்துருச்சே, எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அந்த இருட்டுக்குள்ளேயே தடுமாறி கையை ஊனி காலை ஊனி அந்த பேகை தேடுறாங்க. அந்த பேகுக்குள்ளதான் ஃபோன் இருக்கு. ஃபோனை எடுத்து யாருக்காவது ஃபோன் பண்ணலாம் அப்படின்னாலுமே அந்த காட்டுக்குள்ள சிக்னல் எதுவுமே இல்லை. அந்த ஃபோன் இருக்கிற அந்த பேகும் எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு வழியாக பேக்கை கண்டுபிடிச்சாச்சு, ஃபோனை எடுத்தாச்சு. ஃபோனை எடுத்து டார்ச் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிட்டு சுற்றி பார்க்குறாங்கங்க. எங்கேயுமே அந்த உருவம் இல்லை. அப்பாடா எங்கேயோ அந்த உருவம் மறைஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மொபைல் ஃபோன் அந்த சிக்னலை தான் பார்க்குறாங்க. சிக்னல் எங்கேயுமே கிடைக்கல. மேற்கொண்டு முன்பக்கமாக நடந்து போகலாம், அந்த சுந்தரம் ஆட்டோ நின்றுச்சு பார்த்தீங்களா, அந்த பக்கமாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடக்கிறாங்களாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வித்தியாசமான விகாரமான கூச்சல் சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சத்தங்கள் எல்லாமே திவ்யாவை உடல் நடுங்க வச்சிருக்குங்க. ரொம்ப பயங்கரமான, காதை கிழிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு சத்தமாக இருந்திருக்கு. இந்த சத்தம் ஒரு டைரக்ஷன்ல இருந்து வந்திருந்தா பரவாயில்லையாம், ஆனால் எல்லா பக்கமும் இருந்து அந்த சத்தம் கேட்டு இவங்களால அந்த பயத்தை பொறுத்துக்கவே முடியல. வேகமா நடந்து போறாங்க, ஓட்டம் பிடிச்சு ஓடுறாங்க. ஓடிட்டு இவங்களோட அந்த ஆட்டோ நினைச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்த பார்க்குறாங்க. தூரத்திலே பார்த்துட்டாங்க. ஆட்டோ மட்டும்தான் இருக்கு, அங்கே பக்கத்தில் ஆள் இல்லை. ஆள் இல்லையே, எங்கடா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சுந்தரண்ணா இருக்கீங்களா, அண்ணா சுந்தரண்ணா இருக்கீங்களா அப்படின்னு இங்கேருந்து கத்திக்கிட்டே தான் ஓடிருக்காங்க. ஓடி பார்க்குறாங்க. அந்த ஆட்டோ எங்கே இருக்குது அப்படின்றத இவங்களால ரீச் பண்ண முடியல. எவ்வளோ தூரத்தில் ஓடி போய் பார்த்தாலுமே அந்த ஆட்டோ தூரமாக இருக்கிற மாதிரி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு இடத்துல நின்று அந்த மொபைல் டார்ச்சோட உதவியிலே அந்த இடத்துக்கிட்ட யாராவது இருக்காங்களா என்ன ஏதுன்னெல்லாம் சுற்றி டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க. அப்போது பார்க்கும்போது அந்த எல்லோ கலர் saree கட்டின அதே பொண்ணோட உருவம், அதே பேயோட உருவம் எல்லா டைரக்ஷன்லையுமே இங்கே திவ்யாவை சுற்றி நிற்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் அதே முகமா இருக்கிற மாதிரி இந்த திவ்யா அப்படின்றவங்க பார்த்துருக்காங்க. என்னடா இது, எல்லா பக்கமுமே அதே மூஞ்சே தெரியுதே,
ஒருவேளை நமக்கு தான் அந்த மாதிரி தெரியுதா இல்ல உண்மையாவே நிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எல்லா இடம் சுத்தி பார்த்தாலும் அப்படியேதான் இருக்கு. இவங்க அதே இடத்துல கீழே உட்காந்துட்டாங்களாங்க. பேகை இறுக்கி பிடிச்சிட்டு மொபைலை கையில பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்கார்ந்து தலையை கீழே குனிஞ்சு போட்டுட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு அழுன்னு அழுதுருக்காங்க. அழுது முடிச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எந்திரிக்கிறாங்க. எழுந்துட்டு இப்போ அந்த உருவம் இருக்கா இல்லையா அப்படின்றத பாக்குறாங்க. அங்க அந்த உருவங்கள் எதுவுமே இல்லை. இல்லாததுனால திவ்யா வேகமா ஓடி போயிடலாம் அப்படின்னு பேக்கை கையில இறுக்கி பிடிச்சிட்டாங்க. மொபைலையும் டார்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஓட்டமா ஓடுறாங்க. ஆனா ஃபுல்லா இருட்டாயிடுச்சு இல்லையா, அந்த காரணத்தினால இவங்க எங்க ஓடுறாங்க ஏதுன்னே தெரியல. இவங்க பாட்டுக்கு நேரா மட்டும் ஓடிருக்காங்க. பார்த்தா இடையில ஒரு மரம் இருந்திருக்கு. அந்த மரத்துல இடிச்சு பொத்துன்னு மறுபடியும் விழுகிறாங்க. விழுந்தவங்க எழுந்திருக்காங்கங்க. எழுந்துட்டு பார்த்தா அங்க அந்த மரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல கையை வச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல மரம் இல்லைங்க, அதுக்கு பதிலா ஒரு உருவம் தான் அங்க நின்றுட்டு இருந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா. அது வேற எதுவுமே இல்லை, அதே பொண்ணோட அந்த மஞ்சள் கலர் சேலை கட்டின அதே பொண்ணோட உருவம் தான், அதே பேயோட உருவம் தான். இப்போ இந்த உருவத்தை பார்த்துட்டு திவ்யா நல்லாவே நடுங்கி போயிட்டாங்க. இப்போ இந்த உருவம் இடிச்சாங்க பார்த்தீங்களா, அதுல இவங்களுக்கு பயங்கரமா பெயினும் வந்துருச்சு. என்னடா இப்படி வலிக்குதே, இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னாலும் யோசிச்சுட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு வேற ஒரு இடத்த பார்த்து ஓடுறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காட்டு பகுதிக்குள்ளங்க. நிறைய பெரிய பெரிய பில்லுங்கள் புதர்கள்லாம் இருக்கு. இவங்களோட இடுப்பளவுக்கு இருக்கு. அதுலயும் முண்டி அடிச்சு ஓடுறாங்க. தூரத்துல வண்டிகள் போற மாதிரி அந்த வெளிச்சங்கள் சத்தங்கள் நல்லா கேட்டது. அப்பாடா ரோடு பக்கமா வந்துட்டோம், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு மெயின் ரோடு பக்கமா போறாங்க. போயிட்டு அங்க பார்த்தா எந்த ஒரு வாகனமுமே போகலையாங்க. ஆனா இவங்களுக்கு நல்லா காது கேட்டிருக்கு. வாகனங்கள் போறதும் வர்றதும் அந்த மாதிரியான சத்தங்கள் நல்லாவே கேட்டிருக்கு. அந்த ரோட்ல எந்த ஒரு வாகனமும் போல, எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. என்னடா இது ஒரே விசித்திரமா இருக்கு, இந்த ரோட்ல இவ்வளவு நேரத்துக்கு கூட எந்த ஒரு வாகனமும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறாங்க. டைமும் 8:30 ஆகுது. எந்த ஒரு வாகனமும் போகாமலாம் இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நம்ம நடந்து போவோம் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டை நோக்கி மேப்பை ஆன் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இந்த முறை இவங்களுக்கு கொஞ்சம் சிக்னல் கிடைச்சிருச்சு. கொஞ்சம் தூரம் நடந்தது. அப்போ சிக்னல் வந்ததுக்கப்புறம் அப்பா இந்த மாதிரிதான்ப்பா நான் வந்தேன்ப்பா, மாட்டிக்கிட்டேன்ப்பா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி அவங்களோட அம்மா சொன்னதை கேட்காம தானே இங்கே வந்துட்டாங்க. அப்போ அவங்களோட அப்பா ரொம்பவே பயந்து போயிட்டு நான் வரேம்மா, அங்கேயே இரு, எங்கே இருக்கிறியோ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் இடத்த மட்டும் சொல்லிட்டு அங்கேயே ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கவே ரோட்ல யாரோ நடந்து வராங்க. நல்லா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு வேலைக்கு போயிட்டு வர ஒரு லேடி எப்படி வருவாங்க, ஒரு ஹேண்ட்பேக் மாட்டிட்டு ரொம்பவே டயர்டா நடந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரி நடந்து வராங்க. இப்போ அந்த லேடியை பார்த்ததும் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தைரியமாயிருக்கு. அந்த அக்கா கிட்ட கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தண்ணியை போய் கேட்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணை நோக்கி போறாங்க. அங்க போயிட்டு அக்கா கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது அந்த பொண்ணோட அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருந்திருக்குங்க. பேக்ல இருந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்குக்குள்ள கையை விட்டுட்டு வாட்டர் கேனை எடுத்துருக்காங்க. வாட்டர் கேனை எடுத்து அந்த பொண்ணோட கையில குடுக்கும் போதெல்லாம் அந்த வாட்டர் கேன் ஃபுல்லா புழுதியா மண்ணா இருக்கிற மாதிரி இருக்குங்க. கையில பிடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ என்னக்கா வாட்டர் கேன் ஒரு மாதிரி அழுக்காவே இருக்கு, நீங்க எங்க கீழே போட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு தண்ணியை ஓப்பன் பண்றாங்களாம். தண்ணியை ஓப்பன் பண்ணும்போது பயங்கரமான ஸ்மெல் அடிச்சிருக்குங்க. தண்ணியோட அந்த பிளாஸ்டிக் பாட்டில் 2-3 நாள் மூடி வச்சுட்டாவே ஒரு ஸ்மெல் வரல. ஆனால் அது வருஷக்கணக்காக மூடி வச்சுருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பயங்கரமான ஸ்மெல்லாக இருந்திருக்கு. அக்கா என்னக்கா இப்படி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மறுபடியும் குறை சொல்லாமல் நம்ம அந்த தண்ணியை குடிச்சிருவோம் அப்படின்னு குடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த வாட்டர் கேனில் இருந்து ஒரு சொட்டு கூட தண்ணியே வரலையாங்க. ஆனால் வாட்டர் கேன் இப்படி எடுத்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க ஃபுல்லாக கவுத்தி பார்த்தா கூட தண்ணியே ஒரு சொட்டு கூட வரலை. அதன் பிறகுதான் இவங்க சுதாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை இதுவும் ஒரு அமானுஷமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது அவங்க யோசனை பண்ணிக்கிட்டே வாட்டர் கேனை இப்படி கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணோட முகத்தை பார்க்குறாங்க. முகம் சேம் அந்த காட்டுக்குள்ளே பார்த்தா அதே பொண்ணோட முகம் மாதிரி இருக்குங்க. ரொம்ப விகாரமாக முடியெல்லாம் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு. மூஞ்சில் ரத்தத்தால் அப்படியே ஒட்ட வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கு. பல்லெல்லாம் எல்லா பல்லுமே அப்படியே ஒரு மாதிரி உதட்ட குத்தி அப்படியே வெளியே நீட்டிட்டு இருக்கிற மாதிரி அந்த பல்லு தூக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்திருக்குங்க. இப்படி பார்த்ததும் அந்த திவ்யா அப்படின்றவங்க ரொம்பவே நடுங்கி போயிட்டாங்களாம். அக்கா இல்லைக்கா எனக்கு தண்ணி போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு திவ்யா திரும்பி பார்க்குறாங்க.
அந்த இடத்துல யாருமே இல்லை, எந்த ஒரு பொண்ணும் இல்லை, எந்த ஒரு அம்மாவும் இல்லை. என்னடா இது, ஒருவேளை நம்ம பார்த்தது உண்மைதான், நம்ம பார்த்த காட்சி வேற எதுவுமே இல்லை, அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடக்கிறாங்க. ரொம்பவே கால் வலி, டயர்ட் ஆயிட்டாங்க, நடக்கவே முடியல. ஒரு இடத்துல இந்த கல்லுங்கெல்லாம் இந்த ஹைவேஸில் ஓரத்தில் இருக்கும்ல, இந்த கிலோமீட்டர் போட்டு வயல்கள், அந்த கல் மேலே உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டே இவங்களோட அப்பா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வரவே இல்லை. ரொம்பவே இவங்க கட்டுப்பாயிட்டு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது எதிர்த்தாப்புல இருந்து ஒரு வண்டி ஒன்று வருது. அப்பா தான் வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு கையை நீட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த வண்டி நிற்கவே இல்லை. ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்காங்களாங்க. என்னன்னா, இந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு அமானுஷம் இருக்கு, ஒரு பொண்ணோட ஆன்மா சொத்துது அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா அது எல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு நினைச்சிட்டு தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்களோட அம்மா சொன்னது, இவங்களோட அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னது எதையுமே பெருசு பண்ணாம வந்ததுக்கான காரணம் அதுதான். இப்போ அது எல்லாமே உண்மை அப்படின்றதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு நடந்து வராங்க. நடக்க முடியாம நடக்கிறாங்க. இப்படி நடந்து சரியா இவங்க ஒரு 500 மீட்டருக்கு மேல நடந்திருப்பாங்களாங்க. அதன் பிறகு மறுபடியும் ஒரு சைக்கிள்ல யாரோ வர்ற மாதிரி இருக்கு. சைக்கிள்ல கூட இந்த வழியா வர்றாங்களே, நம்ம ஏன் இவ்வளவு பயப்படணும்? அந்த மாதிரி இருந்தா சைக்கிள்ல கூட யாராவது வருவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சைக்கிளை பாக்குறாங்களாம். அந்த சைக்கிளும் ஆளு யாரோ ஒரு ஒல்லியா எலும்பு கூடு மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் யாரோ ஓட்டிட்டு போற மாதிரி இருக்குங்க. அவரை பார்த்தா இன்னும் பயமா இருக்கு இங்க திவ்யாக்கு. எப்பதான் அப்பா வருவாரோ, என்னதான் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போறாங்க. ஒரு வழியா அவங்களோட அப்பா வந்துட்டாங்க. அப்பா வந்ததுக்கு அப்புறம் அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. ஏப்பா இப்படி பண்ற, இவ்வளோ நேரம் என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இவங்களோட அப்பா வண்டியில ஏறி உட்காந்துட்டு போறாங்க. போறவங்க நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துக்கு அப்புறம் ஒரு பாலம் ஒன்று இருக்குதாங்க. அந்த பாலத்தை தாண்டி போனதுல இருந்து திவ்யாவோட பின்னாடி யாரோ உட்கார்ந்த மாதிரியான அந்த ஃபீல் வந்திருக்கு. அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, பின்னாடி ஆள் உட்காந்தா நமக்கே ஒரு மாதிரி மேலெல்லாம் உரசுற மாதிரியான அந்த ஃபீல் வரும்ல, அதே மாதிரி இருந்திருக்குங்க. இப்போ அந்த ஃபீல் வந்ததும் திவ்யா மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. அப்பா மேலே கை இப்படி ஷோல்டரில் கை வச்சிருக்காங்க. கையை வச்சுக்கிட்டே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது ஆல்ரெடி காட்டுக்குள்ளே பார்த்த அதே உருவம் மாதிரி ஏதோ ஒன்று உட்காந்துட்டு இருக்குங்க. ஆனால் கருன்னு உட்காந்துட்டு இருக்கு. நல்லா ஃபேஸ்லாம் தெரியல, கருன்னு உட்காந்துட்டு இருக்கு. இப்படி பார்த்ததும் திவ்யா நல்லா அவங்களோட அப்பாவோட ஷோல்டரை இறுக்கி பிடிச்சிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவங்களோட முதுகு மேலே சாஞ்சிட்டாங்களாம். இப்படி சாஞ்சதும் என்னமா ஆச்சு, என்ன அப்படின்னு எல்லாம் அவங்களோட அப்பா கேட்குறாங்க. அப்போ திவ்யா பின்னாடி அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அவங்களோட அப்பாவும் அந்த சைடு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்குறாரு. பின்னாடி எதுவுமே இல்லை, திவ்யா மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்காகமா இப்படி பயப்படுறாங்க, தான் எதுவுமே இல்லையே அப்படின்னு எல்லாம் இவங்களோட அப்பா கேட்குறாங்களாங்க. ஆனால் திவ்யாவுக்கு மட்டும் அந்த உருவம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அங்கே தான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கு. வண்டி நிறுத்து அப்படின்னு அவங்களோட அப்பாவை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட அப்பாவும் ஒரு இடத்துல வந்துட்டு வண்டி நிறுத்திட்டு வண்டியை விட்டு கீழே இறங்குறாங்க. திவ்யா கீழே இறங்கும் போதும் யார் மேலேயும் மோதிக்கிட்டே காலை கீழே போடுற மாதிரி இருந்திருக்காங்க. நல்லாவே அந்த ஃபீல் உணர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா அங்க பாருப்பா யாரோ இருக்காங்கப்பா, இங்க தொட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவோட கையை எடுத்து அந்த சீட்டு மேல இப்படி தொட்டெல்லாம் பாக்குறாங்க. அவங்க அப்பாவுக்கு நார்மலா தான் இருக்கு. ஆனா திவ்யாவுக்கு மட்டும்தான் ஏதோ இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் இருந்துட்டே இருக்கு. இப்ப எப்படி அப்பா கூடயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கும் போது இவங்களோட அப்பா வர வழியிலேயே ஒரு திருநீர் ஒண்ணு பாக்கெட்ல போட்டு வந்திருக்காருங்க. அதை எடுத்து வச்சு விடுறாங்க திவ்யாவுக்கு வச்சு விட்டுட்டு, வா இப்போ வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு அதன் பிறகு இந்த திவ்யாவும் பின்னாடி உட்காந்துட்டாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகி போகுது. இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரியான அந்த ஃபீல்லாம் எதுவுமே இல்லை. நேராக வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட கூட இல்லையாங்க. அவங்களோட அம்மா வந்து பயங்கரமா திட்டுன்னு திட்டுறாங்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள என்ன பண்ண, என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட அப்பா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க திவ்யா கிட்ட, அந்த காட்டுக்கு நான் போகல அப்படின்றத சொல்லிட்டு நடந்த விஷயம் எதையுமே சொல்லாத அப்படின்றத சொல்லி இருந்திருக்காங்க. அதையெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு, அம்மா நான் காட்டுக்கே போகல, நான் என் ஃப்ரெண்டு பார்க்க தான் போனேன், அதனாலதான் அப்பா வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு, உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேக் எல்லாம் ஒரு மூலையில போடுறாங்க. அந்த பேகு ஃபுல்லாவே அந்த குப்பைகளும் இலை சருகுகளும் இந்த மாதிரியே இருந்திருக்குங்க. பயங்கரமா அழுக்கா புழுதியா கிடந்திருக்கு. அது எல்லாமே எடுத்து தட்டி பார்க்குறாங்க. அந்த பேக்கை விட்டு அந்த புழுதியே போகவே இல்லை. எவ்வளவு தட்டினாலும் போகவே இல்லை. சரி காலையில எடுத்து அதை அலசி போடலாம், துவைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறாங்க.
நல்லா ஓரளவுக்கு அந்த பயமெல்லாம் மீறி தூக்கம் பிடிச்சிருச்சுங்க. நல்லா கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறாங்க. மணி கரெக்டாக ஒரு 2:30 மணி இருக்குமா, நடு ராத்திரி 2:30 மணி. அவ்வளோ நேரத்துக்கு திவ்யாவோட பேக்கில் யாரோ ஜிப்பை திறக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஜிப்பை திறந்து மூடுற மாதிரியான அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. அது லேசாலாம் கேட்கல, நல்லாவே கேட்டிருக்கு. இந்த சத்தம் திவ்யாவோட தூக்கத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்திருக்கு. இந்த டிஸ்டர்பன்ஸ்னாலேயே திவ்யா அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. இவங்க வச்சிருந்த அந்த பேக்கை ஒரு செல்ஃபில் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது அது ஒரு மூளையில் இருக்குது. மூளையில் இருக்கிறதோட ஒரு கருகருன்னு ஏதோ அந்த மூளையில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. கருகருன்னு பார்த்ததும் மனசெல்லாம் அப்படியே இறுக்கமாயிடுச்சாங்க. பயங்கரமாக நடுங்கி போயிட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக குப்புன்னு வேர்த்துருச்சாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நல்லா பார்க்குறாங்க. உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிடுச்சு, நடுங்குறாங்க. அங்கே புகை மாதிரி பறந்துட்டே இருக்கு. முடி பறக்கும்ல காத்துல, அந்த மாதிரி பறந்துட்டே இருக்குங்க. ஆனால் அது பேகை வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. இருட்டுக்குள்ளே பார்க்கும்போது இன்னும் கொடூரமாக பயந்து போயிட்டாங்க. வேகமாக இவங்களோட பெட்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு. அந்த ஸ்விட்ச் பாக்ஸை போயிட்டு லைட்டை போட்டுட்டு பார்க்குறாங்களாம். அப்போவும் அந்த கருகருன்னு உருவம் அங்கே தான் இருந்திருக்கு. மெதுவாக காத்தோட காத்தா கரைஞ்சு வெளியே போகிற மாதிரியும் இருந்திருக்கு. இதை பார்த்தவங்க மிரண்டு போயிட்டாங்கங்க. வேகமாக வெளியே ஓடுறாங்க. அவங்களோட வீட்டில் உள்ள அந்த சாமி ஃபோட்டோ விட்ட தீர்த்தம் வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போது அவங்க வரத்துக்குள்ளேயுமே அந்த உருவமானது அங்கே இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. இப்படி மறைஞ்ச போனதும் அந்த பொண்ணு விடவே இல்லையாங்க. அந்த பேகு மேலே அந்த தீர்த்தம்லாம் தெளிக்கிறாங்களாம். தெளித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த ஜன்னல் வழியாக அந்த மீதி இருந்தது பூராத்தையும் ஊற்றிட்டாங்க. ஊத்துன அடுத்த செகண்டு வீச்சுன்னு பயங்கர சத்தத்தோட ஏதோ ஒண்ணு அங்க இருந்து ஓடுற மாதிரி, திபுன்னு ஓடுற மாதிரியான அந்த ஃபீலும் இவங்களுக்கு வந்திருக்கு. இப்படி வந்ததும் எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம், இன்னைக்கு வந்தது நம்மளை கொல்றதுக்காக கூட இருக்குமோ, ஒருவேளை அந்த மனுஷன் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குமோ, இதையெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்மளை பயங்கரமாக திட்டுவாங்களே அப்படின்லாம் யோசனையோட பயத்தோட அன்னைக்கு அந்த தீர்த்தெல்லாம் ஃபுல்லாக ஊற்றிட்டாங்கல்ல, அதையெல்லாம் செல்ஃபில் வச்சுட்டு திருநீரை எடுத்து ஃபுல்லாக நீர் வச்சுட்டு அந்த ஜன்னல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வச்சுட்டு பெட்டுக்கு அடியிலையும் அந்த திருநீரை கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டாங்க. அடுத்தவங்களுக்கு தூக்கமே சுத்தமாக வரலை. ஒரு மாதிரி வித்தியாசமாகவே இவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்திருக்கு. அன்றைக்கி காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தான் லீவில் இருக்காங்களே, அதனால ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. 8 மணிக்கு அப்புறம் எந்திரிக்கிறாங்க. எழுந்துட்டு பார்த்தா இவங்களோட கையை காலு எல்லாமே ஃபுல்லாக சேராக இருக்கிற மாதிரி, புழுதியாக இருக்கிற மாதிரி, மண்ணில் விளையாடிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சாங்க. இவங்க நல்லா பயந்து போயிட்டாங்க. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயந்து போயிட்டு வேகமாக எந்திரிச்சு போய் அவங்களோட பாத்ரூம்லேயே அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க, அதில் போயிட்டு ஃபுல்லாக கழுவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வராங்க. அங்கே பார்த்தா அவ்வளோ ஒரு மண் இருந்துச்சாங்க. குளிச்சதுக்கப்புறம் இப்படி குளிச்சு முடிச்சுட்டு அவங்க ஊரும் வராங்க. வந்துட்டு ஹாலில் உட்காந்து டீ கேட்குறாங்க. டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வெளியே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இவங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்பவே இல்லை. ஏன்னா நீயே ஒரு தைரியசாலி, இந்த கேங்லேயே நீ தான் தைரியசாலி, நீயே இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னலாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு ப்ராஜெக்ட் பண்ணியா இல்லையா அப்படின்னலாம் கேட்குறாங்க. அப்போவும் இதுதான் நடந்துச்சு, நான் பண்ணவே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போது பரவாயில்ல, நாங்களும் இனிமேல் வரட்டுமா, என்ன கோவில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஊரை சொல்லி கோவிலோட பேர் எல்லாமே சொல்லியிருந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த திவ்யாவோட அந்த முகத்தை பார்க்கவே ரொம்பவே பயந்தபடி ஒரு மாதிரி வித்தியாசமாக பேயறிஞ்ச மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட முகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பியிருக்காங்க. என்னடி ஆச்சு என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு நம்மள அப்படின்னா வா இன்னைக்கு நான் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே உள்ள அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, உண்மையாலுமே இவளை அங்கே கொண்டு போய் விட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் கொண்டு போய் விட்டேன், ஆனால் என்னோட ஆட்டோ வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு அது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த காட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு, ஏன் அந்த பக்கம் மக்கள் நடமாட்டம் இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதையே ஒரு கதையாக இதையே ஒரு மிஸ்ட்ரியாக கூட நம்ம எழுதலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ அந்த காட்டுக்குள்ள கிட்டத்தட்ட இவங்க இருந்த அந்த காலகட்டத்துல இருந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி லவர்ஸ் 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. இந்த பொண்ணு மேல உள்ள சந்தேகத்தினால அந்த பையன் அந்த காட்டுக்குள்ளேயே அந்த பொண்ணை குத்தி கொலை பண்ணிட்டு அங்கேயே போட்டுட்டு வந்துட்டானா.
அந்த பொண்ணோட ஆன்மா தான் அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடமா தான் இருந்திருக்கு அந்த காடு. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு மண் ரோடு இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாம் மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதாக தான் இருந்திருக்கு. ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து அடிக்கடி அந்த இடத்துல சில பேர் மர்மமான முறையில் மயக்கம் போட்டு விழுகிறது, கூடவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, சில பேர் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இறந்து போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க அந்த பாதையை பயன்படுத்துறதுக்கு மக்கள் ரொம்ப பயந்துருக்காங்க. மக்கள் பயந்த காரணத்தினால தான் அதை அதிகமாக யூஸ் பண்ணலை. இப்போவுமே பகல் டைமில் வரும்போது கூட அந்த காடு இருட்டான ஒரு காடு மாதிரி தான் தெரியும் எல்லாருக்குமே. அதனால தான் அங்கே யாரும் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நல்லா மிரண்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குமா, ஒரு காட்டுக்குள்ளே போகாத அந்த காட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்படி எல்லாம் கூட இது இருக்குமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருக்காங்க. ஆனாலும் திவ்யாவுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் வரைக்கும் அந்த உருவம் கத்தன அந்த சத்தம் அடிக்கடி கேட்குமா. இந்த மாதிரி சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவங்க பயந்து திடுக்குன்னு விழுவாங்களாங்க. அவங்களோட அம்மாவே நிறைய டைம் அதை பார்த்துருக்காங்க. காலேஜ்லையுமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள அந்த இதுலேருந்து தேத்தி கொண்டுட்டு வர்றது ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுச்சாம். இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உதவினால அங்கே அந்த அமானுஷத்துலேருந்து இவங்க மீண்டும் வந்துட்டாங்க. மீண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களோட அந்த அப்பா சொல்றது தாத்தா சொல்றது அதை வச்சு அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இவங்களோட ப்ராஜெக்டும் ஓரளவுக்கு நல்லபடியாக வந்துருச்சாம். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்காக போன அந்த காட்டில் நடந்த விஷயங்கள் மட்டும் இங்கே திவ்யாவோட மனசுக்குள்ள அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்குமாங்க. சும்மா கண்ணை மூடி படுத்தா கூட அந்த உருவம் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சாம். ஆனால் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்பவே கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்காங்க. இங்கே காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா வேற ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. வேலைக்கு போயிட்டு அங்கே உள்ள ஒர்க்கு ப்ரெஷரு இந்த மாதிரி எல்லாம் மைண்டு சேஞ்ச் ஆக அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னமுமே அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த காட்டை பற்றி பேசும்போது அந்த உருவம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குமாங்க. அது கற்பனையா இல்லூஷனா இல்லை உண்மையா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நினச்சா கூட எனக்கு அந்த உருவம் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு சொல்லி முடிச்சிருக்காங்க திவ்யா அப்படின்றவங்க. இந்த திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்ருங்க. நம்மளோட சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது மாதிரியான பயங்கரமான சம்பவங்கள் பேய் நிகழ்வுகள் உங்களுக்கா அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கா யாருக்காவது நடந்திருக்கா, அது நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ஹாரர் சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நானுமா. டாடா பாய்.